டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜாவா. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுற ஆக்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேஷன்ஸோடைய சிம்பிள்ஸ் தான் ஆப்ரேட்டர்ஸ். அந்த ஒவ்வொரு சிம்பிளும் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுதுங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷன்லேயும் ஃபைனலாக ஒரு வேல்யூ நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இது வந்து பேசிக்காக அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் மாடுலஸ், இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். நம்ம வந்து இஃப் எல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஏ ஈக்குவல் டு பி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு பி, ஏ கிரேட்டர் than லெஸ் தேன், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதை கம்பேர் பண்ணிவிட்டு அந்த கம்பேரிசன் வந்து எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு பேர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து மேக்ஸிமம் வந்து இஃப் எல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல அண்டு யூஸ் பண்ணுவோம். ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும் அப்படிங்கிற இடத்துல ஆர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து லாஜிக்கல் நாட். ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு, ஆட் பண்ணி அசைன் பண்ணுறதுக்கு, செப்பரேட் பண்ணி அசைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஏ ஈக்குவல் டு 10னா ஏக்கு வந்து 10 அசைன் ஆகும். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5, அதோடைய ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் தான் ப்ளஸ் ஈக்குவல் டு. அடுத்தது ஏ மைனஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5. ஏவுடைய வேல்யூலேருந்து 5 கழிச்சு ஏல அப்டேட் பண்ணிடும். அதோடைய ப்ரோக்ராமேட்டிக் ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் தான் இது. ஸோ இதெல்லாம் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்தது யூனரி ஆப்ரேட்டர். யூனரி ப்ளஸ்ஸு, யூனரி மைனஸு, ப்ளஸ் ஆஃப் ஏ, மைனஸ் ஆஃப் ஏ. அடுத்தது வந்து இன்க்ரிமெண்ட்டு, டிக்ரிமெண்ட். ப்ளஸ் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணும், மைனஸ்னால் டிக்ரிமெண்ட் பண்ணும். ப்ளஸ் ஏ அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம். ஏ ப்ளஸ் அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனில் பார்க்கும்போது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இந்த பிட்வைஸில் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட், பிட்வைஸ் எக்ஸ்ஆர், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். டெர்னரி ஆப்ரேட்டர் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இஃபல்ஸ் மாதிரியே தான் வரும். இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிரேட்டர் தான் பியான்னு செக் பண்ணும். கொஸ்டின் மார்க் வந்து கேட்குது, ஏ கிரேட்டர் தான் பியான்னு கொஸ்டின் மார்க்கில் கேட்குது. ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்டில் வேல்யூ ஏவை காப்பி பண்ணிடும். இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்டில் வேல்யூ பியை காப்பி பண்ணிடும். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஜாவா கோடு இதில் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 4-5 டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஜாவா கோடே பார்க்கல. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா கோட் பார்க்காம டேரெக்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த பப்ளிக் கிளாஸ் ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸாம்பிள், அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இதை மறந்துடுங்க. ஜஸ்ட் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்கள். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20. ஆப்ரேட்டர்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம்? இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரு, இது ரிலேஷனல் ஆப்ரேட்டரு, இது லாஜிக்கல் அண்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரு. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கோம். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.